வணக்கம், நாங்கள் சஜய் ஆர்எஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் தாங்க போக போகிறோம். ஸோ திருப்பூரில் சின்ன வேலை இருந்துச்சு, அதனால் திருப்பூர் போக போகிறோம். ஸோ இந்த ரைடிங் க்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அப்பா வாங்கினப்போ அன்பாக்ஸ் பண்ணப்போ யூஸ் பண்ணதுங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ மறக்காம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. அப்படியே பக்கத்துக்கு பில்லைக்கன் கிளிக் பண்ணி ஆளை பிடிச்சிங்க. அப்போ தான் ஆப்ரேஷன் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹைவே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு திருப்பூர் ஹைவே தாங்க. ஏன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா ரோடு வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் வந்து சூப்பராக போகலாங்க. ஸோ இந்த க்ளவுஸ் பார்த்திங்கன்னா வாங்கினப்போ அன்பாக்ஸ் பண்ணப்போ போட்ட க்ளவுஸு. அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் போட போகிறேன். ஓகே, ஓகே கிளம்பியாச்சு. ஸோ மித்தெல்லாம் நான் மோட்டோ விளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஆர்எஃப். ஸோ ஆர்எஃப் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் ஆர்எஃப் தேவைப்படுது. 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் தேவை. ஸோ எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கட்டும். இந்த ரோட்லலாம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுங்களா? ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வரேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறப்ப வந்து அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். பால வேலை பாதி முடிச்சுட்டாங்க ஆர்எஃப். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாலத்து மேலே திருப்பூருக்கு அப்படியே சைக்கின்னு போகலாம். கேடிஎம் பைக், ஐ லவ் கேடிஎம்ஸ். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ பீலமேட்டுக்கிட்ட இருக்கோம். ஸோ பீலமேடு ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக பீலமேட்டில் இருக்க பன்மால் போயிட்டு, ஸோ அங்கேருந்து நேராக ஜிபிடி போயிட்டு சித்ரா டு கேஎம்சிஹெச். நான் இன்னும் பஸ் டிரைவர் மாதிரி மாறிட்டேன், ஒரு ஸ்டாப்பாக சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க போகிற வேலை நான் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஆர்எஃப் இது இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பீலமேட்டில் பிஎஸ்ஜி காலேஜ் முன்னாடி தான் ஆர்எஃப் இருக்கும். ஸோ அந்த பாலம் ஒன்று போகும், அது வந்து ஒரு சிக்னேச்சர் கோயம்புத்தூருக்கு. ஸோ அதை எடுத்துட்டாங்க, ஏன்னா இந்த பாலம் வேலை கட்டலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக அது மாதிரி இல்லாமல் ஒரு நீட்டாக ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் எப்போவுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். இது அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலம் தான் அது. எவ்வளோ லென்த்தாக போட்டிருக்காங்க தெரியுதா? தெரியும், இதோ இதுதான் அது. ஸோ சூப்பராக இருக்குங்க ஆர்எஃப், நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் பழசு தான். ஆனால் பழைய பாலம் வைக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது எல்லோ கலர் வித் ஒயிட்டு சூப்பராக இருக்கும் தெரியுங்களா அந்த பாலம். அதெல்லாம் ஒரு ஃபீலிங்க. பிஎஸ்ஜி படித்தவங்க, இந்த ரோட்டில் போனவங்க, அவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். இப்போ திருப்பூர் கைஸ் யாராச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம். அவினாஷி தண்ணி வர சுட்டுதுங்க ஆர்எஃப். நான் இன்னொரு முக்கியமான விஷயம், மத்தியானத்துக்குள்ளே நம்ம திருப்பூர் போயிட்டு பேக் வந்தே ஆகணும் கோயம்புத்தூருக்கு, இல்லைன்னா மலையில் மாட்டிக்குவோம். கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா காலையில் வரைக்கும் நல்லா இருக்குது, சாயந்தரத்துலேருந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஆங்கிள் வந்துட்டு நான் வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆங்கிள் செட் ஆச்சுன்னா நம்ம இதே ஆங்கிள் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம பழைய ஆங்கிள் ஒன்று இருக்குது. லோ பெட்ரோல் வேறு காட்டுது. சீக்கிரம் போயிட்டு ஹைவேல போய் பெட்ரோல் அடிச்சுக்கலாங்க. ஏன்னா நான் முதல்ல பெட்ரோல் அடித்தேன், இருந்தாலும் நம்ம ஹைவேல போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். ஆர்எஃப் மறுபடியும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா? நான் சொல்லியிருப்பேன்ல திருப்பூரில் வந்துட்டு நான் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் நம்ம 3 டைம் செக் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம டாம் வந்துட்டு அதே ட்ரெண்டில் இருக்கானா, இல்லை அவனுக்கு எதாவது சர்வீஸ் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஏன்னா நான் டாம் வந்துட்டு இது வரைக்கும் நான் 2 சர்வீஸ் தான் விட்ருக்கேன், அதுக்கு மேலே சர்வீஸ் இல்லை. ஏன்னா நம்ம டைமும் கிடைக்கல. ஆனால் எனக்கு என்ன ஒரு மனசங்கடம் வச்சு பார்த்தீங்கன்னா, மழை வர்றப்போ நான் தெரியாமல் டாம்க்கு வந்துட்டு எப்போவுமே பைக் கவர் நான் போட்டுவிடுவேன். ஸோ அன்னைக்கு கொஞ்ச நாளாகவே இந்த பைக் கவர் நான் போடுறதில்ல. சூப்பர் ஏதோ ஒரு வண்டி சவுண்டு சூப்பராக இருக்குது. என்ன வண்டின்னு தெரியல எனக்கு. இப்போதைக்கு எனக்கு ஹைவே போகணுங்க, அதுதான் ஒரே மைண்ட் செட்டு. ஏன்னா மோட்டோ விளாகர்ஸ்க்கு பிடிச்ச இடம் ஹைவே. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச இடம் பார்த்திங்கன்னா ஹைவே தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா சூப்பர் பைக்ஸ் போகும், சூப்பர் கார்ஸ் போகும். நம்ம போகிறோம், அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. நம்ம போகிறோம், அதுவே அந்த ரோட்டுக்கு பெருமை. என்ஃபீல்டுங்க, அந்த சைலன்சர் பார்த்திங்களா, ராக்கெட் சைலன்சர் போட்டிருக்காங்க, அதுதான் அந்த சவுண்டு வருது. இருங்க காட்டுறேன். ஸோ அது முன்னாடி இந்த என்ஃபீல்டு பார்த்திங்கன்னா ராக்கெட் சைலன்சர் போட்டிருக்காங்க, அதுதான் அந்த சவுண்டு. இந்த என்ஃபீல்டு தாங்க. ஆனால் பல என்ஃபீல்டெல்லாம் வேற மாதிரி
டீசல் இன்ஜினு சூப்பராக இருக்கும். பாலத்துக்கு மேலே பாலம் போடுறாங்க. இந்த மாதிரி கண்காட்சி நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்ததுண்டா யுவர் ஆனர்? சூப்பராக பில்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? தட் இஸ் சிவில் இன்ஜினியர்ஸ். இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது ஒரு படத்தில் வரும். என்ன படம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நானே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ரோடு ஃப்ரீயாக இருக்குங்க, அடிச்சு பிடிச்சோன்னா போயிடலாம். சவுண்டு தான் இல்லை டாமுக்கு, வேற மாதிரி. ஆக்சுவலாக நம்ம டாமே ஒரு சூப்பர் பைக் கேட்டகரி தாங்க. ஏன்னா 350cc சும்மாவா? ஆக்சுவலாக அவங்ககிட்ட ஒரு சைக்கிள் இருந்தால் கூட அவனுக்கு வந்து சூப்பர் சைக்கிள் தான். ஒரு ஆர்டினரி பைக் இருந்தால் கூட அவனுக்கு வந்து சூப்பர் பைக் தான். அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் டாம் வந்து ஒரு சூப்பர் பைக். ஆனால் அது சூப்பர் பைக் கேட்டகரியில் தான் வருது 350cc. எந்த ஒரு பைக் வந்துட்டு 300 மேலே, அதாவது 300cc மேலே போகுதோ அது எல்லாமே சூப்பர் பைக் தான். அதுக்காகவே கோப்ரோ வந்துட்டு இந்த இடத்துல ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இன்னும் மைண்ட் செட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் வந்துட்டு நான் வந்துட்டு செயல்படுத்தி பார்க்கல. நான் அதை ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன். ஓகே ஃபிட்டாக இருந்துச்சுன்னா அங்கே வச்சுக்குவேன். இல்லைன்னா நம்ம அந்த வைசர் சொன்ன பார்த்தீங்களா, விண்ட்ஷீல்டு, ஸோ அந்த விண்ட்ஷீல்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஓகே இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சின்னியம்பாளையத்தில் இருக்கோம். ஸோ சின்னியம்பாளையத்துலேருந்து திருப்பூருக்கு 44 கிலோமீட்டர் வருதுங்க. அது இல்லாமல் இந்த ரோடு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக வேறு இருக்குது. அதுக்கு நம்ம போயிடலாம். அப்பா முருகா, நான் போயிட்டு வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் எந்த டேமேஜும் எனக்கு ஆயிடக்கூடாது. ஹைவே போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு தாங்க போகணும். ஏன்னா இங்கே லோக்கலில் ஏதாவது பங்க் இருந்தால் பெட்ரோல் அடிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா லோ ஃபியூல்னு காட்டுது. நயகரா வேணாம், நான் இன்னும் தள்ளி போய் அடிச்சுக்கலாம். திருப்பூர் ஹைவே போயிட்டோம்னா அவன் டாமை ஃபுல்லாக செட் பண்ணிடலாங்க. திருப்பூர் ஹைவேல டாம் ஓட்டிட்டு போகிற அந்த ஹாப்பினஸ் இருக்கே, சொல்ல வார்த்தையே இருக்காதுங்க. செல்லப்பட்டி. ஏன்னா ஏதோ ஒரு மாதிரி சங்கடமாக டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னு வைங்க, கொஞ்ச நேரம் எங்கேயும் போக மாட்டேன். வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த ஆவரம்பாளையம் பாலம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் வண்டியை போட்டுருவேன். கீழெல்லாம் போட மாட்டேன். ஸோ வண்டி எடுத்துக்கிட்டு போய் அங்கே நிப்பாட்டிடுவேன். ஏன் ஆவரம்பாளையம் பாலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அரை மணி நேரத்துக்கோ இல்லை 3/4 மணி நேரத்துக்கு ஒரு டைமோ அந்த இடத்துல ட்ரெயின் ஒன்று கிராஸ் ஆகும். ஸோ அந்த ட்ரெயினை பார்த்துட்டு அப்படியே கொண்டாந்து நிற்பேன். காற்று நல்லா சில்லுன்னு வரும். அதுலேயே எல்லாமே மைண்டு கொஞ்சம் எதை பற்றி யோசிக்காமல் கொண்டா இருந்தேன்னா மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகிருங்க. சாரில் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம வீடியோ டைமிங் வந்துட்டு எந்த டைமில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11:15 அப்லோட் பண்ணிருந்தேன். அப்போ 11:05 அப்லோட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நைட் டைம் அப்லோட் பண்ணேன். இந்த மாதிரி நானே டைமிங் மாற்றி அப்லோட் பண்ணியே ரீச் வந்து நானே கெடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக ஒரு டைமிங் செட் பண்ணணும். அதாவது திருப்பூர் போகிறக்குள்ளே ஒரு டைமிங் நான் யோசிச்சு வச்சுட்டு அந்த டைமிங் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஒரு டைமிங் சொல்லுங்கள். 2 டைமிங் எது நல்லா இருக்குன்னு பார்த்து அதை நம்ம வச்சுக்கலாம். பொறுத்தால் பூமி ஆழ்வார். ஹைவே வந்தாச்சுங்க. நம்ம பாலத்துக்கு கீழே போனோம்னா ஹைவே. மனசே வலிக்குது. லாங் வேல வராங்க.
அந்த சைடு வந்தால் கூட பரவாயில்ல, இந்த சைடு அதுக்கு தான் வராங்களோ. இந்த லெஃப்ட் சைடு வந்தால் கூட பரவாயில்லைங்க, எதோன்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ரைட் சைடு வராங்க. க்ளவுஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கு கார்லோஸ். வந்தாச்சு. ஈரோடுக்கு 84, சேலத்துக்கு 144, பொங்கலூர் 347, சென்னை 485. சென்னை எல்லாம் ஒரு நாள் போயிடுச்சுலாம். இப்போ சென்னைக்கு என்ன அவசரம், இப்போதைக்கு திருப்பூர் தான் போகணும். திருப்பூர் நான் போயிடுவேன், ஆனால் என்னென்னா அந்த ஏதோ ஒரு பாலத்துக்கு மட்டும் பெண்ட் ஆகும். ஆனால் கரெக்டாக எந்த பாலம் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒன்று 52 நிமிஷம் 32 கிலோமீட்டர் அவ்வளோதான் வரல. அதாவது கரெக்டாக 11:30க்கு போயிடலாம். நம்ம போகிற ஸ்பீடுக்கு 11:30 போவோம். 11 மணிக்கெல்லாம் சீக்கிரம் போயிடலாங்க. ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்போ நம்ம திருப்பூர் ஹைவேயில் இருக்கோம். இண்டிகேட்டர் போடாமல் ஏறுறாங்க. எவ்வளோ போச்சுன்னு தெரியல, நான் ரோட்டை பார்த்தாலும் அதை மறந்துட்டேன். நல்லா இருக்கு காரில் ஸ்பீடாக போகிறது. ஆனால் என் கையில் ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஸ்பீடாக போகிறேன். நீங்கள் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் உங்கள் கையில் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும் ஸ்பீட் எடுங்க. ஹைவேனாலே ஹைவே தான். 2 ட்வேலோ 1 12 இருக்குங்க. இப்போ எவ்வளோ போச்சுன்னு தெரியல. இதுக்கு நான் ஸ்பீட் எடுக்கிற மைண்ட் செட்டில் இல்லை. ஸோ நம்ம ஒரு 80லே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. 80 இல்லைன்னா ஒரு 90, இந்த 2லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ 23 இருந்தது, இப்போ 21 நிமிஷமாக மாறி இருக்கு. காரில் இப்போ இந்த இடத்துல யாருமே இல்லை. ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ இந்த ஒரு வாட்டி ஸ்பீட் செக் பண்ணி பார்த்துடலாங்களா? கரெக்டாக 120 கிட்ட வந்துட்டோம். அதுக்கு மேலே நம்ம டாம் வந்துட்டு சர்வீஸ் விட்டே ஆகணும். கம்பல்சரி டாம் வந்துட்டு சர்வீஸ் விட்டே ஆகணுங்க. அதுக்குள்ளே 12 வந்துட்டோமா? அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தோம். அது வச்சுட்டா நம்ம நானே உருகும் இரவு உள்ளத்தை தான் சொல்லவா. வந்தாச்சு. அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்த்துங்களா, நல்லா இருக்குது. எல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது. பச்சை பசுமையாக இருக்குது. பச்சை பச்சையாக இருக்குங்க. ட்ராவல் பண்ணுறப்ப அந்த பாட்டு கேட்டு போகிற அந்த வைப் இருக்கே. வேட்டன் வந்தல்லே வேட்டையா வந்தல்லே வேட்டைக்குள்ளான் வந்தல்லே வேட்டையா நல்லே. ஸோ
காரில் அந்த காரை பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் காருக்கு அந்த எஸ்ங்கிற லோகோ பக்கத்தில் விங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எல்லோவுக்கும் அந்த ப்ளூக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இல்லையா? ஆர்டிஸ்டியா இல்லைங்க, ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். இந்த கண்டெய்னர் பார்த்து அவங்களாம் ரீல்ஸ் எடுப்பாங்க பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில். ஸோ ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க ஞாபகம் தான் வருது. ஸோ ஒருத்தர் வண்டியில் போயிட்டுருப்பார், இன்னொருத்தர் வந்து கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க, எடிட் பண்ணி போகிறது சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம சோலோ ரைடர் ஓகேங்களா, நம்ம வந்து டீமாக நம்ம ரைட் பண்ணுறதில்ல, ஒன்லி சோலோ ரைட் மட்டும்தான். ஸோ டீம் கூட ரைட் பண்ணுறதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் அது வேறு மாதிரி. இங்கேருந்து ஹைவே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சூப்பருங்க. அதான் டீம் கூட ரைட் பண்ணுறதெல்லாம் ஒரு வேற ஒரு ஃபீலிங். அதெல்லாம் வாய் வார்த்தையாக சொன்னால் புரியாது. இப்போதைக்கு நம்ம ஒரு சோலோ ரைடர், 100 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுதான் என் மைண்ட் செட்டில் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மைண்ட் செட்டில் இருந்தேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அந்த 100 சப்ஸ்கிரைபர் மைண்ட் செட் வந்துட்டு ஒரு லைவ் போடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு இன்னொரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு கோப்ரோவோ இல்லைன்னா இன்ஸ்டா 360 அது ஒரு வாங்கணுங்க. ஏன்னா ஃபோன் வந்து நம்மளுக்கு லொக்கேஷன் பார்க்க தேவைப்படுது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருந்தால் நல்லாயிருக்கும். டயர் வெடிச்சிருச்சு போலங்க, கீழே டயரோட அந்த பாகமெல்லாம் கிடக்குது. இது வரைக்கும் நம்ம 10,251 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க டாம் எடுத்ததில். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, நவம்பர் 10ஆம் தேதி வந்தால் நம்ம டாமுக்கு பர்த்டேங்க. ஸோ அப்போ தான் நான் போய் டாமை என்ஃபீல்டு ஷோரூம்லேருந்து டெலிவரி எடுத்தேன். அதெல்லாம் ஒரு மைண்ட், அதெல்லாம் ஒரு மெமரி, ஒரு மெமரி அதெல்லாம். அப்போ யார் இருந்தா என் கூட, நான், அப்பா, அம்மா எல்லாருமே போனோம், வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே போனோம். நம்ம மாப்பிள்ளை விஜய் வந்திருந்தாங்க பைக் டெலிவரிக்கு. பைக் நான் டெலிவரி எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கு நைட்டே நான் வண்டி கோயிலுக்கு கொண்டு போயிட்டு பூஜை போட்டேன். ஸோ அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவன் போகிற வரைக்குமே என் கூட தான் இருந்தான். நான் வண்டி வீட்டில் கொண்டு வந்து பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட்டு போகிற வரைக்குமே என் கூடையே தான் இருந்தான் அவன். குட் கைங்க அவன்லாம். திருப்பூர் நான் 2 டைம் வந்துட்டு காரில், அவ்வளோதான். ஜாஸ்தியாக நான் வந்தது கிடையாது, ஜஸ்ட் 2 டைம்ஸ் வந்திருக்கேன். நம்ம ஒரு ஆசை ஒன்று நிறைவேறாமல் இருக்குது, அதை போய் நிறைவேற்றியே ஆகணும். நிறைய ஆசை இருக்குது, ஆனால் அதை நம்ம தொட்டுட்டு அந்த ஆசையை நம்ம விட்டுட்டோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்லார் போனோம்ல, ஸோ கல்லார் போயிட்டு டீ குடிக்காமையே வந்துட்டோம். ஏன்னா மழை காரணமாக கல்லார் போய் டீ கூட குடிக்காமல் வந்துட்டோம். ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. போகணும், இன்னொரு நாள் கல்லார் போயிட்டு குடிச்சிட்டு வரணும். இந்த ஹைவே நல்லா, திருப்பூர் ஹைவே நல்லாயிருக்கும், பொள்ளாச்சி ஹைவே அதை விட சூப்பராக இருக்கும். இன்னும் 15 கிலோமீட்டர் போனோம்னா லெஃப்ட் சைட் டேர்ன் வருமாமா. இண்டிகேட்டர் போடாமல் இந்த மாதிரி கிராஸ் ஆகிறதா ஆக்சிடென்ட் காரணமே. அதுக்கு தான் அவங்களே கோடு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த சைட்லேருந்து இந்த சைடு போயிட்டுன்னு சொல்லிட்டு. இண்டிகேட்டர் போட்டு திரும்பினா தான் ஆக்சிடென்ட்லாம் போக முடியும். ஓ மை காட், ரூட்டு மாறி வந்து விட்டேன். மறுபடியும் கீழே போய் யூட்டர்ன் போட்டு வரணுங்க. ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா கீழே டேர்னிங், அதாவது இந்த பாலத்துக்கு கீழே தான் டேர்னிங்கு. ஸோ நான் இந்த இடத்த நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அங்கே ஒரு யூட்டர்ன் இருக்குது, அங்கே போய் யூட்டர்ன் போட்டுட்டு தான் வரணும். மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மாதிரி நேரத்துலலாம் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இந்த இடத்துல நம்ம டேர்ன் போட்டுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒன் வேல தான் போய் ஆகணும். ஏய் வண்டி நியூட்ரல், பஸ்ஸு வருது. சாரி அண்ணா, நான் இந்த சைடு பார்த்தேண்ணா, அதனால தான் அவர் வந்து பார்க்கல. சாரிண்ணா. ஐயோ, கொஞ்ச நேரத்தில் இடிச்சிருப்பாங்க. சாரி, அவர் வந்து நம்மளை இடிச்சிருப்பாரு.
நான் பஸ்ஸு வரனால தான் தள்ளி வந்து நிற்கலான்னு பார்த்தேன். ஸோ அவர் வந்தால் நான் கவனிக்கல. எப்போவுமே நான் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் திரும்புவேன். ஸோ இந்த டைம் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இல்லை, நான் திரும்புகிறப்ப அவர் இந்த சைடு வரலைங்க. நல்ல வேலை அவர் என் மேலே இடிக்கல. ஏன்னா கரெக்டாக இல்லைன்னா என் கால் மேலே இடிச்சிருப்பார். அவர் நான் சாரியெல்லாம் சொல்லிட்டேங்க. சாரிண்ணா, நான் தான் பார்க்கலன்னு சொல்லி சாரி சொல்லிட்டேன். இப்போ ஏமா தப்பு இருந்தால் சாரி சொல்லலாம், தப்பே இல்லை. நம்ம பண்ணாத தப்புக்கு தான் நம்மளை போட்டு வாட்டுவானுங்க பாருங்கள். என்ன பண்ணுறதுனே தெரியாது அவனுங்களெல்லாம். நம்ம எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம், ஏதோ தப்பு பண்ண மாதிரியே வச்சு தீட்டுவானுங்க. இப்போ இன்னும் 26 நிமிஷத்துக்கு போயிடலான்னு போட்டிருக்கு. இன்னும் 12 கிலோமீட்ரு. ஆக்சுவலாக நான் திருப்பூர் என்ட்ரி ஆகிட்டேங்க. ஸோ அங்கே திருப்பூர் அன்னபூர்ணான்னு போட்டிருந்தப்பவே நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் திருப்பூர் வரப்போ அது வந்து நம்ம நம்ம மைண்டில் பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த திருப்பூர் அன்னபூர்ணா தான் அந்த பாலத்துக்கு கீழே எடுக்கிற கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் பார்த்து கொஞ்சம் கவனமாக திரும்பியிருந்தேன்னா அந்த இடத்துக்கு நான் போய் நின்றுருக்க மாட்டேன். அவர் வந்து என்னை இடிச்சிருக்கிற மாதிரி வந்திருக்கு அந்த நிலமை. ஸோ எல்லாம் நன்மைக்கே. இந்த வீடியோ பார்ட் 1 வருமா பார்ட் 2 வருமானலாம் எனக்கு தெரியல, ஆனால் வரும். சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம், கொஞ்சம் பொறுமையாகவே போய்க்கலாம். ஏன்னா நம்மளோட ராஜ்யமே ஹைவே தான். சிட்டிக்குள்ளே வந்துட்டோம்னா நம்மள குழந்த பசங்க மாதிரி பொறுமையாக போகணும். ஆனால் எனக்கு இது வரைக்கும் சொல்லப்போனால் எந்த ஆக்சிடெண்ட்டுமே அவ்வளோக்கா நடந்தது இல்லைங்க. ஒரு 2 ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, ஆனால் அது பெருசாக இல்லை. எங்கெங்கே 3 ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த இடம் மழை டைல்ஸ் போட்டிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ வண்டி நான் டேர்ன் பண்ணுறப்போ ஓவராக ரைஸ் கொடுத்துட்டேன். வண்டி அப்படியே ஒரு சுற்றி எனக்கு கீழே ஒழுக்காட்டி வண்டி ஒரு இதாகிடுச்சு. ஆனால் இது என்ன ஹைலைட்ஸ், நான் திரும்பினது ரைட் சைடு, ஆனால் நான் விழுந்தது லெஃப்ட் சைடு. ஆனால் வண்டி போனது ரைட் சைடு. ரைட் சைடு ஒரு குழி இருக்குங்க, பெரிய குழியாக. கொஞ்சம் கால் மிஸ் ஆகி வச்சுருந்தா கூட அந்த குழிக்குள் வந்துருப்பேன். ஆனால் நான் லெஃப்ட் சைடு எப்படி விழுந்தேன்னு எனக்கும் தெரியல, வண்டி மட்டும் ரைட் சைடு போச்சுன்னு எப்படின்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு மிராக்கிள் தான் இல்லைங்களா? இன்றைக்கின்னு பார்த்து நம்ம கோயம்புத்தூரை விட திருப்பூரில் தாங்க நம்ம வருகைன்னு நினச்சி எல்லா பக்கம் சிக்னல் ஆன்லேயே இருக்குது. நானும் அதாவது திருப்பூர் சிட்டிக்குள்ளே வந்ததுலேருந்து பார்க்குறேன், நான் போகிற எல்லா ரூட்லேயுமே சிக்னல் க்ரீன் சிக்னலாகவே இருக்குது. திருப்பூரவே நம்மளை அழகாக வர வைக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க, எல்லா சிக்னலுமே க்ரீன் சிக்னல் தான் ஆறலாம். இதுதான் சங்கட்டம். அவினாசி பொள்ளாச்சி ஆலியார் போகலாங்க. ஸோ இந்த திருப்பூர் ட்ரிப் முடிச்சுட்டு ஒரு 1 வீக் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பொள்ளாச்சி போகிறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த ரைடிங் க்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நான் ஃபஸ்ட் டைம் போட்டு வேர் பண்ணி ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கம்ஃபர்ட் வேறு லெவல் இருக்குங்க. ஏன்னா எங்கேயாச்சும் லாங்காக போகிறப்போ நமக்கு இந்த கை இந்த இடம் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வலி எடுக்க ஆரம்பிக்குங்க உள்ளங்கைக்குள்ளே. ஸோ இப்போ இந்த ரைடிங் க்ளவுஸ் போட்டு ரைட் பண்ணுறது அந்த பெயின் இல்லை, நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. நான் இந்த ஒரே சிக்னலுக்குள்ளே தான் நின்றுருக்கார்ல. என்ன ஃபஸ்ட் டைம் போட்டு க்ளவுஸ் போட்டு ரைட் பண்ணுறதுனால இந்த நகை கண்ணெல்லாம் வலியாகுதுங்க இந்த இடம். ஸோ இந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே ஏறிக்குது. ஸோ இந்த இடம் வலியாகுது எனக்கு. நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பண்ணணும். ஸோ இந்த லெஃப்ட் எடுக்கணுங்க. வர லெஃப்ட் எடுத்தால் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போயிடலாம் போல. லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டு போய் ரைட் எடுத்து மறுபடியும் ஸ்ட்ரைட்டு போய் மறுபடியும் லெஃப்ட் எடுத்து ஒரு டெம்பிள் ரன் விளாட்ற மாதிரி இருக்குது. டாம் சூடாகிட்டான். கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு தான் மறுபடியும் கோயம்புத்தூர் பேக் அடிக்கணுங்க. நான் ஸ்டாப்பாக எவ்வளோ 44 கிலோமீட்ரு. ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம அந்த பெட்ரோல் பங்க், 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 2 நிமிஷம் தான் அந்த பெட்ரோல் பங்க்கில் நின்றோம். ஏன்னா பெட்ரோல் அடிச்சுட்டு வண்டி தள்ளிட்டு வந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஸ்டாப்பாக 44 கிலோமீட்ரு டாம் ஆன்லேயே இருந்திருக்கான்.
அவனை போயிட்டு இன்ஜின் ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பிரேக் பேடு சேஞ்ச் பண்ணணும், வேறு செயின் லூப் அடிக்கணும், செயின் டைட் பண்ணணும். ஆனால் திருப்பூரில் நான் ஃபஸ்ட் டைம் வந்தார்ல, அப்போ நான் டாமில் தான் வந்தேன் திருப்பூருக்கு. ஃபஸ்ட்டு பார்க்கணும் டாம் இந்த பிளாக் கலர் இருக்கிறத விட அந்த மண் கலரில் தான் ஆர்லஃப் இருந்தான். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ மேலே போகணுமா கீழே போகணுமா அதுவும் தெரியல. யார்ட்டாச்சும் கேட்டு பார்த்துட்டு போகலாங்க. இது ஏதோ ஒரு இதில் அவங்களே ஒரு மேப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆர்லஃப். ஸோ அந்த மேப் யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. அதில் வந்துட்டு இந்த டெஸ்டினேஷன் போகணுன்னா எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படும், ஸோ எவ்வளோ நிமிஷத்தில் போகலாம், அது என்ன கூகுள் மேப்ஸ்க்கும் ஸோ அந்த மேப்புக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். நம்ம அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாங்க. புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம் தான் இல்லைங்களா? 10 ரூபா கடையாப்பா, பேருக்கு தான் 10 ரூபா கடைங்க. உள்ளே போனோம்னா எல்லாம் 20 ரூபா 40 ரூபா 50 ரூபா ரேஞ்சில் தான் வச்சுருப்பாங்க. டிராஃபிக் சரியான டிராஃபிக். நம்ம அடிஷ்னல் பேட்டரினால பேட்ரி டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் சார்ஜரும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம டாமில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அட்டாச்சாக யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பேக் பார்த்திங்கன்னா பின்னாடியே போட்டிருக்கேன்னா, ஸோ பேக் இப்படி முன்னாடி போட்டு அதில் சார்ஜர் போட்டு உள்ளே வச்சுருவேன். ரிட்டன் போகிறப்ப என்னால் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ சார்ஜர் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த டைம் நான் என்ன வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியலைங்க. டனலுக்குள்ளே தான் போகணும். சவுண்டு டாமோட சவுண்டுக்கு அந்த டனலுக்கும் நம்ம உக்குடா டனலுக்குள்ளே போனோம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அந்த சவுண்டு. ஆர்லஃப் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் தான். ஸோ உண்மையாலுமே கோயம்புத்தூரை விட திருப்பூரில் டிராஃபிக் ஜாஸ்தி ஆர்லஃப், ரொம்ப ஹெவி டிராஃபிக்குங்க. இவ்வளோ நேரம் டிராஃபிக் நின்று தான் அடித்து பிடிச்சி வந்தேன். எங்கே கால் வச்சாலும் கண்ணி வெட்டி தான், டம்மு டம்முன்னு வெட்டி தான் எல்லாமே. ஸோ இப்போ கேமரா பார்த்தீங்கன்னா சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இப்போது முதல்ல சொன்ன மாதிரி தான் பேக்கை தூக்கி முன்னாடி வச்சு சார்ஜர் போடுறோம், அப்படியே ஹைவேல போகிறோம், பேட்ரி ஃபுல்லானதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஓகே அதில் இவ்வளோ நேரம் கேமரா சார்ஜெலாம் இருந்துச்சுங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டு கேமரா இப்போ தான் பக்காவான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ இப்போலேருந்து நம்ம ரைடிங் ஸ்டார்ட் பண்ணுறோங்க. திருப்பூர் வந்தோம், திருப்பூர் வேலை முடிஞ்சு பேக் டு கோயம்புத்தூர். இப்போ 12 வந்துருச்சு. 12 வந்துகிட்டே இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணேண்ணா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் திருப்பூர் டிராஃபிக் ஜாஸ்திங்க, கோயம்புத்தூரை விட டிராஃபிக்கு திருப்பூரில். ஒன்றும் இல்லை, அப்படியே தான் ஆர்லஃப் இருக்குது, நோ அப்டேஷன். ஸோ கேமரா சார்ஜர் ஆகி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் போனேங்க, பாட்டு போட்டேன், ஜாலியாக பொறுமையாக கேட்டு வந்தேன். நமக்கு இந்த கேமரா ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லொல்லாயிருது. பல்கேட் தாண்டியே சார்லோ. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:27 ஆச்சுங்க. அங்கே கோயம்புத்தூர் எப்போ போய் நம்ம ரீச் ஆகணும்னா 2:07 போய் நம்ம ரீச் ஆகிடலாங்க. ஒரு நேஷ்னல் ஹைவே ட்ரிப் அடிக்கிறது, லாங் போகிறது எல்லாமே ஒரு ஹாப்பி தான், சந்தோஷம் தாங்க. எக்ஸ்ஆர் ஹெல்மெட் எக்ஸ்ஆரில் ஒன்று வாங்குகிறோம். ஆக்சுவலாக அந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா விண்ட் பிளாஸ்ட் நிறையா வருதா இருக்கும். ஸோ விண்ட் பிளாஸ்ட் வராத மாதிரி ஒரு ஹெல்மெட்டாக பார்த்து வாங்கணும். இது நல்லா இருக்கும். இதுதாங்க
கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டே போனால் தான் ரைடிங் என்ஜாய் பண்ண முடியும். வெயில் சுல்லு நடிக்குது, கம்மியாகுது, மறுபடியும் சுல்லு நடிக்குது. இந்த மாதிரி சிட்டி ரோடெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சும்மா ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறது தான். ஆனால் இந்த மாதிரி ரோடு இருந்தால் சூப்பராக இருக்கும். எந்த ஒரு குண்டும் குழியும் இல்லாமல் நீட்டாக இருக்குங்க ரோடெல்லாம். 12 போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சிட்டி ரோடுக்கு டேக்ஸ் போட்டு வாங்குறாங்க, ஆனால் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. சாமிங்களா, கொஞ்சம் தயவு செஞ்சு இண்டிகேட்டர் போட்டு போங்க சாமி. ஏன் செல்லம் இப்படி பண்ணுறீங்க? எல்லாம் ஏதோ பெரிய ப்ரோ மாதிரி ஹெல்மெட் போடாமல் தான் ஓட்டு வாங்கலாமா? நம்ம மட்டும் போய் ட்ராக் ரேஸ் ஓட்டணும்னு வைங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டு ட்ராக்கில். பிபிஎஃப் பண்ணியே அவனுங்க. டாமுக்கு ரொம்ப ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணமே நான் தான். பாருங்க, பிம்பிள்ஸ் வந்துருக்கு டாமுக்கு. டாட்டா மொபைல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் டாட்டா ஞாபகமே வருது. நல்ல மனுஷன். எவ்வளோ கம்பெனி அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு லிஸ்ட்டே காட்டுறாங்க. டாட்டாவோட ஃபோட்டோ போட்டு. ஸோ அவரை சுற்றி என்னென்ன கம்பெனி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே காட்டினாங்க. இப்போது க்ரோசரிஸில் என்னென்ன கம்பெனி இருக்குது, ஆட்டோமொபைல்ஸில் என்னென்ன கம்பெனி இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஸ்டீல்ஸ், அந்த இதில் டாட்டா ஸ்டீல்ஸில் என்னென்ன கம்பெனி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய கம்பெனிஸ் காட்டினாங்க. அது நான் கூட லேண்ட் ரோவர், ஜாக்வார் இதெல்லாம் வேறு ஒருத்தங்களது நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வேறு ஒருத்தங்க தான், ஆனால் இது வந்து டாட்டா பேஸுக்கு கீழே தான் வருது. இதெல்லாம் இருந்தால் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? 2:07 தான் போகணும்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டோமே. ஆக்சுவலாக நம்ம சின்னிங் பாலத்துக்கிட்ட இருக்கோம் ஆரில். இப்போ அந்த கொடி தெரியுது பார்த்தீங்கன்னா அங்கே லாங்கா. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கேமரா ஆங்கிள் வந்துட்டு இப்படியே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கடா போகிற, எங்கே போகிற? நம்மளுக்கு ரோடு இந்த சைடு, அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா டிவைட்ரு, அது ஆக்சிடெண்ட் ஆயிரும். இங்கே பாரு டாம், நம்ம எப்போவுமே ஆக்சிடெண்ட் போகவே கூடாது. ஸோ நம்ம அடுத்த ட்ரிப்பு எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் எல்லாமே முதல்ல இன்ஸ்டாகிராமில் நான் ரீல்ஸாக போஸ்ட் பண்ணிடுவேங்க. ஸோ நம்ம யாருமே இன்னும் என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலைன்னா இன்ஸ்டாகிராமில் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம லோகோ யூடியூப்பில் என்ன லோகோ இருக்கோ அதே லோகோ தான் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும். நேம் வந்துட்டு என் நிக் நேம் வச்சு ஒரு நேம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறோம். இந்த பாலம் ரொம்ப பிடிக்குங்க, க்ளீனாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இந்த பாலத்துக்கு மேலே வரப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்களா, இந்த வழியாக போகணுமா இந்த வழியாக போகணுமான்னு சொல்லிட்டு. கடைசியில் ரெண்டுமே ஒரே வழியில் தாங்க போகுது. இங்கேருந்து அந்த மலையை பார்க்குறக்கு அழகாக இருக்கார்ல, சரி சூப்பராக இருக்குது. இனி இந்த போர்டை எப்போ இடிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அங்கே எங்கேயாச்சும் பாலம் தான், அந்த போர்டையை கழட்டி வீசிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள். நானும் நிறைய இடம்லாம் யோசித்து வச்சுருக்கேன். ஸோ பிளான் போடுறோம், முடிக்கிறோம். ஓகேங்களா? ஏன் அந்த ஏரோப்ளேன் போகிறப்போ எவ்வளோ பக்கத்தில் தெரியுதுன்னு. ஏன்னா சித்ரா ஏர்போர்ட் வந்துட்டு பக்கத்தில் தானங்க இருக்குது. ஸோ அதனால தான் அவ்வளோ பக்கமாக தெரியுது ஏரோப்ளேன். தெரியுதா என்னன்னு தெரியல, தெரியுது. ஆர்எஃப் நான் இன்னொரு இது நான் நிறைய டைம் நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் இப்போ இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ இந்த கேமரா ஆங்கிள் வந்துட்டு எல்லாமே நல்ல வியூவாக தெரிஞ்சால் இந்த ஆங்கிள் வந்துட்டு இப்படியே தாங்க இருக்கும். ஸோ காலேஜ் டைம் நாங்கள் இங்கே எல்லாமே வந்திருக்கோம், இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கோம், சாப்பிட்ருக்கோம், ஜூஸ் குடிச்சிருக்கோம். எக்ஸாம் டைமில் வண்டியில் வந்து இந்த இடத்துல ஃபன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்கோங்க. அதில்
ரைட் வைக்கலாம் கீழே விழுந்துருங்க. காலையில் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தோம் திருப்பூர் போகிறதுக்கு. எங்கெங்கே போனோம்? திருப்பூர் மட்டும்தான் போனோம். திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் ஹைவே வரப்போ தான் கொஞ்சம் சுற்றி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. நிறைய கட்டுக்குள்ளெல்லாம் பூந்து வந்தோம் வரல. ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா கேமரா சார்ஜில் போட்டிருந்தேன். தெரியும். ஸோ இந்த டீ கடை பார்த்தீங்கன்னா அங்கே காலேஜ் விட்டுட்டு நான் இந்த வழியாக தான் நான் எப்போவுமே நான் வீட்டுக்கு போவேன். ஸோ இங்கே வந்து நானும் மாப்பிள்ளையும் டீ குடிச்சிட்டு அப்போ 2-3 பேர் வருவாங்க. ஒரு வண்டியில் 3 பேர், இன்னொரு வண்டியில் 2 பேர் வருவோம், மொத்தம் 5 பேர். ஸோ வந்து டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். மழை தூருது. மழை பெருசாக வந்தால் கேமரா ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. இதெல்லாம் பழைய ஜீப்பு மாருதியோடது. மாருதி மகேந்திரா, தார் மகேந்திரா. ஸோ இங்கே இது பார்த்துட்டிங்கன்னா சேரன் மாநகர் போகிற வழிங்க. ஸோ இந்த ரைட் சைடு கட்டுப்போது பார்த்தீங்களா, இது வந்து சேரன் மாநகர் போகிற வழி. ஸோ இந்த லெஃப்ட் சைடு போனோம்னா ஓப்ஸ் போகிற வழிங்க. நாங்கள் ஆக்சுவலாக இந்த இடம் வந்துட்டு நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம். ஸோ இங்கே தான் நான் டெய்லியும் விஜய் மாப்பிள்ளையை கொண்டு வந்து நான் இறக்கிட்டு போவேன். அப்படியே பேக் சைடில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்துட்டு ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து நாங்கள் பரோட்டாலாம் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு போனோம். ஸோ அப்போ வந்து நான் தான் என் வண்டி கொண்டு வந்திருந்தேன். ஸோ நானும் சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு பையன். ஸோ நானும் மாப்பிள்ளை வந்து தான் பரோட்டா வாங்கிட்டு போனோம். ஆனால் நாங்கள் பண்ணதான் சரியான அட்ராசிட்டி. எனக்கு செமஸ்டருக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது ஒரு 2 வாரம் அந்த மாதிரி டைமில், செமஸ்டருக்கு எப்பவுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு லீவ் விடுவாங்க. ஸோ நாங்கள் அந்த டைம் என்ன பண்ணோம், எங்களுக்கு கேடு லேபெல்லாம் இருக்குது, டிசைனிங் தானே, நாங்கள் சிவில்னால ஆட்டோக்கெல்லாம் பண்ணோம். ஸோ அந்த கிளாஸ்லேயே அவனுக்கு அந்த கிளாஸ் டைம் வந்துட்டு கிளாஸ் கட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கிளாஸ் கட் பண்ணிட்டு அவனுக்கு போய் கேக்கெல்லாம் கிரவுண்டில் போய் வெட்டிட்டு விஜய் மாப்பிள்ளையை சேத்துல போட்டு புரட்டி எடுத்துகிட்டு வந்தோம் அவன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு கிளாஸ் கட்டணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அப்போனாச்சும் நாங்கள் அடங்கினோமா? இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா பண்ணோம், மத்தியான டைம் முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு ஸ்டாஃப் வந்து கிளாஸ் எடுக்க வர்றாங்க. அந்த டைம் கிளாஸ்க்குள்ளே ரவுண்டாக உட்காந்து பரோட்டா சாப்பிட்ருக்கோம். நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் அவங்க கதவு நின்று பார்த்தாங்க. திட்டல, ஒன்றுமே பண்ணல. நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் குறையாக நின்று கதவுக்கிட்ட பார்த்தாங்க. சாப்பிட்டு முடிச்சு கை கழுவி கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டோம். ஈவினிங் டைம் வீட்டுக்கு போகிறப்போ ஹெச்ஓடி ரூம் கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தால் தான் நீங்கள் கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 3 நாள் நாங்கள் யாருமே பேரண்ட்ஸை கூப்பிட்டல. பேரண்ட்ஸுக்கு அவங்க ஃபோனும் பண்ணல, நாங்கள் தான் கூப்பிட்டு வரணும். ஓகேங்களா? அது வரைக்கும் எங்களுக்கு கிளாஸே எடுக்கல அந்த 3 நாளும். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து தான் நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். ஒருத்தராக கூப்பிட்டு வந்தோம். அப்புறமா பனிஷ்மெண்ட் லெட்டரெல்லாம் எழுதி 3 நாள் சஸ்பெண்ட் ஆனாங்க. சஸ்பெண்டே ஆகிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஜாலியான டைம். இப்போ யோசிச்சு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மெமரிஸ். ஸோ நீங்கள் எத்தனை பேர் சஸ்பெண்ட் ஆகிருக்கீங்க, எத்தனை பேர் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஜாலியாக இருக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் விஜய் பார்த்தாலுமே நாங்கள் பனிஷ்மெண்ட் வாங்கினதை பற்றி சொல்லி சிரிப்போம். அவனை சேத்துக்குள்ளே போட்டு புரட்டினது எல்லாமே சொல்லி ஏன்னா எல்லாமே ஒரு ஜாலிஸ், அவ்வளோதான். ஃபாஸ்ட்டாக போனால் மழை வந்துட்டு ஜாஸ்தியாக பெய்யும். எப்போவுமே வீடியோ எடுக்கிறப்ப தாங்க மழை வருது. இந்த மழை பெருசாக வந்துருச்சு. ஸோ எங்காச்சும் மறைவான இடமா பார்த்து நின்றுட்டு அதுக்கப்புறமா போகலாம். இல்லைன்னா இப்படியே மழையிலே நனைஞ்சிட்டு போயிடலாமா? நான் டெய்லி வீட்டுக்கு போகிறப்ப மழையில் நனைஞ்சிட்டே தான் ஆர்எல்எஃப் போகிறேன். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசு. எங்கே ஸ்பீட் பிரேக் தட்டி எடுத்துட்டாங்க போலங்க. நல்லா பெரிய ஸ்பீட் பிரேக்காக இருக்கும். நம்ம வண்டி போனாலே அப்படியே தட்டும், அந்தளவுக்கு பெரிய ஸ்பீட் பிரேக்காக இருந்துச்சு. இந்த இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கு. காருக்காரங்களும் எப்படி தெரியுங்களா ஏற்றுவாங்க, ஒரு சைடு இப்படி வந்து அப்புறமா இப்படி போவாங்க.
கேரளா இந்த இடம்லாம் சரியான மழை பெஞ்சிருக்குங்க, நல்ல மழை. நம்மளுக்கு இந்த காலுக்கிட்ட நம்ம எப்போவுமே இந்த ஃபேண்ட்டு நனையிறதே ஒரு வேலையாக வச்சுட்ருக்கேன் நான். ஆனால் மழையெல்லாம் நனையிறதெல்லாம் ஒரு ஜாலிஸ். ஆனால் எனக்கு எவ்வளோதான் மழை நனைஞ்சாலும் சளி பிடிக்காத அளவுக்கு. ஆனால் கிணத்து தண்ணியில் குளிச்சோன்னா சளி பிடிச்சிடும். நானும் மழையிலலாம் நல்லா ஆடுவேங்க. எனக்கு அப்போ கூட காய்ச்சல் வந்தது கிடையாது. நான் இந்த கிணத்து தண்ணியில் கொஞ்ச நேரம் கால் வச்சுட்டு இருந்தேன்னா அப்போ சளி பிடிச்சி காய்ச்சல் வரும் பாருங்க. அன்னையிலேருந்து நான் அந்த கிணத்து சைடே போகிறதில்ல. ரோடில் ரொம்ப டேமேஜாக இருக்குது. ப்ரோ ரைட்ரு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன கேப்பில் சல்லுன்னு. ஸோ